இந்த வீடியோ லாஸ்ட்டு மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் வீடியோவை சேர்த்து போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ சரியாக போட முடியல. அதனால் வீடியோஸ்லாம் எப்பப்போ எடுத்தேன்றதே தெரியல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டக்குன்னு வீடியோஸை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கேன். மண்டே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசங்களை வீட்டில் விட்டுட்டு போய் ரேஷன் கடையில் ரேஷன் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பழைய அரிசி எல்லாமே வந்து வேறு கவரில் மாற்றிட்டு புது அரிசியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நான் எப்போவுமே வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லி போடுறது. எனக்கு அது பிடிச்சி தான் இருக்குது. அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற அரிசியை வந்து வீட்டுக்கிட்ட யாருனா வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். முதல்லாம் மாட்டுக்கு வந்து சாதம் வெடிப்போம், இப்போ வெடிக்கிறது இல்லை. அதனால் யாருனா கேட்டாங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், அவங்களுக்கு அதை சும்மா அப்படியே கொடுத்து விட்டுருவேன். ஒரு சில டைம் மட்டும் அரிசி நல்லா இருக்காது. அதனால் முந்தின மாதம் வாங்கினதை கொஞ்சம் வச்சுருப்பேன். அரிசி வாங்கினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிறத நான் மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன். அரிசியை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துருவேன். நல்லா அந்த ஒயிட் கலரில் அந்த தண்ணி வர அளவுக்கு நல்லா கழுவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் அரிசி நல்லா தாங்க வீட்டு செலவுகளில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நம்ம கம்மி பண்ணால் நம்மளுக்கு பெருசாக யூஸ் இருக்குங்க. அதை நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருந்து வந்ததுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலை இருந்தது. இன்றைக்கி வந்து மாவு இல்லாததால் பூரி சன்னா செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பூஜாப்பா இப்போல்லாம். அதனால் பால் சாமான் நான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. சிங்க்கு நிறைய சாமான் இருந்தது ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம். சரி சாமானில் கையை வச்சா டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டேன். மாவு அரைக்க போது தான் வந்து நான் சாமான் தைக்கிற வேலையெல்லாம் வச்சுப்பேன். கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். மாவு அரைக்கும் போது நான் ஒரு பக்கம் சாமான் தைச்சிட்டு மாவு போட்டுட்டு சப்பாத்தி மாவுக்கும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஹோட்டல் ஸ்டைல் குருமா பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து சப்பாத்தி மாவு வந்து நான் அந்த கடப்பாக்கல்லில் திரட்ட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம் பல்லிலாம் போகுதுன்னு. இன்றைக்கி ரொம்ப டைம் ஆனதால் வந்து நான் கடப்பாக்கல்லையே ட்ரை பண்ணேன். ஒரே டைமில் வந்து நிறைய பொரி போடுற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்தது. சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைல் குருமாவும் வச்சு முடிச்சு நைட்டு டின்னரையும் நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம். மண்டே வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. டியூஸ்டே பார்த்திங்கன்னா காலையில் அவங்க அப்பா இப்போல்லாம் வந்து அயர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நான் தான் பசங்களுக்கு இப்போல்லாம் வந்து அயர்ன் பண்ணி வைக்கிறேன். எனக்கு 3 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். சரி 3:30 மணிக்கு தானே பசங்களை பிக்கப் பண்ணணும். அந்த 1/2 ஹவரில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு பிளான் வச்சுப்பேன். இப்போ வந்து சாமான் வந்து மிச்சம் மீறதால் தேய்க்க முடியல. அதனால் வந்து 3 மணிக்கு வந்து இருக்கிற சாமானை தேய்ச்சிட்டு மிஷினில் துணியும் போட்டு விட்டுட்டு பசங்களை கூப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன். 1/2 ஹவரில் மிஷினும் எப்படியும் நின்றுடும். ஈவினிங் கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் கண்டினியூவாக ஒரு 3 வீக்ஸாக. சரி நானும் என்னோடய பையனும் மட்டும்தான் இன்றைக்கி போகிறோம். வாசல் பெருக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா குண்டுமல்லி நல்லா அழகாக 3 பூத்து இருந்தது. ஒன்று நான் வச்சுக்கிட்டேன், ஒன்று வந்து சாமிக்கு வச்சுட்டு நானும் புகழ மட்டும் கிளம்பிட்டோம். பூஜாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கிறதால பூஜா நான் வரலன்னு சொல்லிட்டா. இல்லைன்னா அவளையும் கூட்டிகிட்டு போகிற பிளானில் தான் இருந்தேன். முட்டுக்காடுக்கு பால் எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து 1 வருஷம் கூட ஆயிருக்கும். அதனால் பால் வந்து பழைய ஆளுங்க நிறைய பேர் வந்து வேறு ஆள்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. கொஞ்சமாக ஒரு லிட்டர் பால் கிட்ட மீந்துருச்சு. அதை வந்து தயிர் உரக்குத்தி விட்டுருந்தேன். எங்கள் மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க, என்ன தான் புளிப்பாக இருந்தாலும் 1 கப்பு தயிராவது வீட்டில் வச்சுருக்கணுன்ட்டு. நான் அந்த மாதிரி புளிச்சாலாம் வச்சுருக்க மாட்டேன், எடுத்து ஊற்றிடுவேன். இன்றைக்கி வந்து கடையில் வாங்கும்போது அவங்கள தான் நினச்சிக்கிட்டேன். அவங்க வந்து எப்போவுமே வந்து மாதக்கணக்கானாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதை எடுத்து ஒரு சொட்டாவது ஊற்றினா வந்து உரக்குத்திடலான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் எனக்கு அந்த மாதிரி வைக்க பிடிக்காது. வீட்டில் இருக்க விளக்க முதல்ல ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பூஜா வீட்டில் இருக்கிறதால பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் கோவிலுக்கு. கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோவில் தான் இப்போல்லாம் போயிட்டுருக்கேன். வண்டியில் வந்து எடுக்கிறதில்ல. ஆரி ஒர்க்கும் ஸ்டிச்சிங்கும் பண்ணுறதால தான் கழுத்து வலிக்குதுன்னு நினச்சிட்ருந்தேன். நார்மலாகவே கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னு பார்க்காமலே ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் போய் பார்க்கணும். வண்டி அவ்வளோ தூரம் ஓட்ட பயமாக இருக்குது. இன்னொன்று நைட்டில் வந்து குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு வரதால் அவன் தூங்கிடுவானோன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகல. கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கண்ணியெல்லாம் பார்த்தாலே புகழுக்குரிய சந்தோஷமாயிடும். இந்த இந்திக்கார்கிட்ட வந்து ஷால் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க 50 ருபீஸுன்ட்டு. நான் வாங்க மாட்டேன், குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு எதுக்குன்ட்டு. ஆனால் பூஜாவுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து பர்பிள் கலர் வந்து ஷால் தேவைப்பட்டது. அது கடையில் பார்த்திங்கன்னா 150க்கு மேலே தான் இருந்தது. இவர்கிட்ட 50 ருபீஸ் தானே, ஷால் வந்து 2 நாள் சும்மா மேலே தானே போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கியிருந்தேன். கொடி மரத்துக்கிட்ட விளக்கேற்றிட்டு தான் உள்ள சாமியை பார்க்க போவேன். இந்த வீடியோலாம் எனக்கு வந்து புகழ் தான் எடுத்து கொடுத்துருந்தான் சாமி கும்பிட்றதெல்லாம். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா 8:20க்கு வந்து ட்ரேயில் அழகாக குங்குமஞ்சாலாம் வச்சு விளக்கேற்றுறாங்க. கூடிய சீக்கிரம் நானும் அதை ட்ரை பண்ணலான்னு ஆசையாக இருக்குது. டைமிங் தான் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாது, நைட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி என்னன்ட்டு. ஆனால் கூடிய சீக்கிரம் ஏற்றணும்னு ஆசையாக இருக்குது. நான் இன்றைக்கி கையில் எதுவும் பேக் எடுத்துகிட்டு போகல, வெறும் பர்ஸு தான் எடுத்துகிட்டு போனதால் புகழ் அந்த ஷாலை வந்து மாலை மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அவனும் அழகாக அதை போட்டுட்டு வந்திருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.